ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஸ் மொபைல்ல என்ன பார்க்க போறோம்னா, உலகம் முழுசும் ரொம்பவே அதிக எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்த iOS 26 அப்டேட் தான். இப்போ நேத்துன்னு iOS 26 அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம மொபைல்ல அப்டேட்டும் பண்ணியாச்சு, யூஸ் பண்ணியும் பார்த்தாச்சு. இப்போ இதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்குது, யாரெல்லாம் இதை அப்டேட் பண்ணலாம், யாரெல்லாம் அப்டேட் பண்ண வேண்டாம், யாரால அப்டேட் பண்ண முடியும், யாரால அப்டேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும், இதுல உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் இதுல என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது யாருக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சப்போர்ட் யாருக்கெல்லாம் ஆகும்னா, ஐபோன் 11ல இருந்து 17 சீரீஸ் வரைக்கும் எல்லாருமே இந்த ஐபோன் 26 யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த XR, XS Max இந்த மாதிரி லோ வேரியன்ட் எதுலையுமே இந்த அப்டேட் சப்போர்ட் இல்லை, அவங்க பண்ண முடியாது. இப்போ இந்த ஐபோன் iOS 26 வந்து ஐபோன் யூசர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா, இல்ல பண்ணியே ஆகணுமா அப்படின்ட்டு கேட்கலாம். பண்ணியே ஆகணும்ட்டு இல்லை, உங்களுக்கு இதுல உள்ள புது புது ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா அப்படியே ரெகுலரா கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்டேட் பண்றதால ஒரு சில பக்ஸும் வரும். ஏன்னா அவங்க எல்லாமே 100% பாசிட்டிவாவே இருக்காது, அதுல கொஞ்சம் நெகட்டிவ்ஸும் இருக்கும். அந்த மாதிரி இதுலயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவா பார்த்துலாம். இதுல ஃபர்ஸ்ட் எனக்கு மெயினா தெரிஞ்சது வந்து லிக்விட் கிளாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கிளாஸ்னா நம்ம சும்மா இந்த சாம்சங்லாம் முன்னாடி அந்த வாட்டர் மாதிரி அப்படி ஸ்வைப் பண்ணா வாட்டர் மாதிரி அப்படி யூஸ் பண்ணதுக்கு அப்படி லிக்விட் மாதிரி யூஸ் இருக்கும். ரொம்பவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த மாடல் வந்து இந்த ஐபோன்ல கொண்டு வந்திருக்கு. சாம்சங்ல பழசே கொண்டு வந்திருந்தாலும் இந்த பழங்கள் இப்போதான் அப்டேட்டா, இது ஒரு அப்டேட்டா கொடுக்குறாங்க. சரி, ஐபோன் யூசர்ஸ்க்கு இது ஒரு ஹாப்பி தான். அதுக்கு பிறகு பயனர் இடைமுகம், அதாவது யூஸ் பண்றோம் ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போகும்போது அது அந்த வாட்டர் மார்க்ல அது யூஸ் பண்றது, அதோட டிசைன்லாம் இப்போ ரொம்ப மாத்திருக்காங்க. பழைய டிசைனே இல்லாம இப்போ புது புது டிசைன்ஸ் வந்திருக்கு. அதுக்கு பிறகு என்னன்னா, மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் தனி உரிமை, அதாவது செக்யூரிட்டி சம்பந்தமா உள்ளது ரொம்ப ஹையா இருக்கு. இதை யாராலுமே ஹேக் பண்ண முடியாது. நம்மளோட டேட்டாஸ் அண்ட் நம்பர்ஸ் செக்யூரிட்டி எல்லாமே ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இந்த iOSல செக்யூரிட்டி சம்பந்தமா ரொம்பவே ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இதோட செயல்திறன், அதாவது என்ன கேட்குறோமோ இப்போ கேமராவில இருந்து எல்லாமே அவ்வளோ அருமையா செயல்திறன், அதோட ஸ்பீடு எல்லாமே இதுல எல்லாமே டாப்பா இருக்குது, நல்லா இருக்குது. பாசிட்டிவ்ங்கிறது நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அது மாதிரி கேமராவிலேயே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே முன்னாடி கசகசன்னு அங்கங்க இருக்கும். இப்போ எல்லாமே பக்கத்திலேயே மொத்தமா ஒரே இதுல கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபில்டர் மாத்தணுமா ஃபில்டர் அதிலேயே மாத்திக்கலாம், பிரைட்னஸ் கூட்டணுமா, வீடியோ எடுக்கும் போதோ போட்டோ எடுக்கும்போது அதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாவே கொடுத்துட்டாங்க. எனக்கு இது கேமரா நான் அதிகமா யூஸ் பண்றதால எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்மளோட வால்பேப்பரோ இல்லை முன்னாடி வைக்கிற ஸ்க்ரீனோ நமக்கு தேவையான அந்த நம்ம போட்டோ வச்சிருப்போம், நம்ம முகத்து மேலேயே வந்து அந்த டைம் டேட்டு வந்து இருக்கும். அந்த மாதிரி இது பண்ண வேண்டாம், நம்ம எங்க வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் பழம் இப்பதான் கொடுத்துருக்காங்க. சாம்சங் இதை முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த அப்டேட்ல வந்த வரைக்கும் சந்தோஷம் தான். இதெல்லாம் நம்மளோட iOS 26ஓட பாசிட்டிவ். அதே மாதிரி இதுல ஒரு சில பக்ஸ் இருக்குன்னு, அதாவது நெகட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு போயிடணும். அதாவது பார்த்தோன்னா கொஞ்சம் கண் வலி வர்ற மாதிரி இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது, கண் வலிக்குது. ஆமா, அது மாதிரி பேட்டரியும் பயங்கரமா ட்ரெயின் ஆகுது, ஹீட்டு கொஞ்சம் அதிகமா வந்த மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஆப்பிளுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே மெயில் போட்டிருக்காங்க, ரிவ்யூவும் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளுக்கு கண்டிப்பா தெரியும். இதை அடுத்த அப்டேட்ல சரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்புவோம். மோஸ்ட்லி கிளியர் ஆயிடும். இவ்வளவுதான் இந்த எதிர்பார்ப்போட முடிவு. iOS 26 இவ்வளவு நாள் எதிர்பார்த்து இருந்தாங்க, வந்துடுச்சு. இதுல உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் மோஸ்ட்லி எனக்கு வந்து ஒரு 70% ஓகேன்ட்டு தான் தோணுது. 30% சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு, அதை பின்னாடி கிளியர் பண்ணிடுவாங்க. நீங்க உங்களோட மொபைலுக்கு வேணும்னா iOS 26 அப்டேட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இனிமே அடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா அதை பற்றிய ரிவ்யூவோ இல்லை என்னோட கருத்தோ சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம ரிவ்யூ போடுவோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் இது பண்ணுவோம். நம்மளோட சேனல் கொஞ்சம் ரீச் ஆகுறதுக்காக நீங்க கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.